என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர்டர்ஸ் வந்துச்சா? எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆர்டர்ஸ்லாம் இன்னும் வரல. மாடல் ஷூட் பண்றதுக்காக எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்படித்தான். ஆர்டர்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், நம்ம பேஜ் நம்ம ஆக்டிவா வச்சிருக்க முடியாது. அதனால ஏதாவது போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஷா, ஏன் சேடா இருக்கீங்க? அதுவா, ஒரு போட்டோ ஷூட் பண்ணணும்னா எனக்கு மாடல் வேணும், போட்டோகிராஃபர் வேணும், காஸ்டியூம் வேணும், ஜுவல்லு வேணும், லொகேஷன் வேணும். இது எல்லாம் இருந்தா மட்டும்தான் என்னோட போட்டோ ஷூட்டே பண்ண முடியும். ஏன் அப்ப கூட சேடா இருக்கீங்க? ஷூட் பண்றதுக்கு மாடல் போட்டோகிராஃபர் சொல்லியிருந்தேன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு மென்டார் கிட்ட வாங்க வேண்டிய அமௌண்ட்டை மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? இப்போ மென்டாரு ஒரு 15, 20, 30 மெம்பர்ஸ் வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மாடல் ஷூட் பண்ணா அவங்க கிட்ட போய் 4000, 5000 சொன்னா கொடுக்க முடியும். மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட எங்க கிட்டயே வந்து சேம் அதே ரேட்டை சொன்னா எங்களால எப்படி கொடுக்க முடியும்? இருக்கா? என்ன பண்றது? இப்ப அதுக்காக மாடல்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரல. மினிமம் சார்ஜ் கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுமே வந்து அவங்களோட பேஜ்ல போடுறாங்க. ஸோ அதை வச்சு நெக்ஸ்ட் அவங்களுக்கும் வரும் அப்படி இல்லையா? அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபரும் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, மினிமம் சார்ஜ் வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க என்ன ஃபோட்டோஸ் போடாமையா இருக்காங்க, அவங்க பேஜில் போடுறாங்க மினிமம் சார்ஜ் வாங்கிட்டு. புரியுதா? இப்போ நம்ம ஜுவல்லுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், காஸ்டியூம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், மாடலுக்கு கொடுக்குறோம், ஃபோட்டோகிராஃபர் கொடுக்குறோம். சப்போஸ் லொக்கேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா லொக்கேஷனுக்கும் கொடுத்தாகணும். ஸோ இது எல்லாமே கொடுத்து நம்ம பண்ணுறோம் இவ்வளோ பேமெண்ட் வச்சு. ஆனா ஃப்ரீயாவே இவங்களோட பேஜ்ல போட்டுருவாங்க, இவங்க பேஜ்ல போட்டுருவாங்க, இவங்களுக்கு பேஜ்ல போட்டுருவாங்க. கடைசியில வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அப்படி நிக்கிறது யாரு? மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அதனால பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க. கம்பெனிக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு. அதனால பார்த்து பண்ணி கொடுங்க. போட்டோகிராஃபரா இருக்கட்டும், மாடலா இருக்கட்டும். போட்டோகிராஃபர் மட்டும் என்ன பண்றீங்க, மெசேஜ் பண்றாங்க, மெசேஜ் பண்ணி போட்டோ ஷூட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. எஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்றோம் ஃப்ரீ ஷூட்ல. அப்போ எங்ககிட்ட வரும்போது மட்டும் மினிமம் சார்ஜ்னு வாங்குறீங்களே, என்ன விதத்துல நியாயமா இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஒரு குழப்பமாவே இருக்கு. இதுதான் மேக்கப் ஆர்டிஸ்டோட பரிதாபங்கள். இது கண்டென்ட் அல்ல, உண்மை. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்றது?